தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். மும்பை எலெக்ஷன், மகாராஷ்டிராவுடைய மாநகராட்சி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. பிஜேபி லீடிங்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட பிஜேபி அந்த உள்ளாட்சி மாநகராட்சியில கைப்பற்றுறாங்க அப்படின்றதுதான் தெரிய வரக்கூடிய விஷயமாக இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? முதல்ல முக்கியமானது மும்பை மாநகராட்சி. இந்தியாவிலே பணக்கார மாநகராட்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மும்பை மாநகராட்சியை யார் கைப்பற்றுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் யார் வெற்றி யார் தோல்வி அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். மும்பை மாநகராட்சியை பிஜேபி கைப்பற்றுறாங்க. அதை வைத்து கிட்டத்தட்ட நம்ம கணிச்சிடலாம் மும்பை ஃபுல்லாவே அவங்க கைப்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி பாக்குறீங்க? பிஎம்சி எலெக்ஷன்ஸை பொறுத்தளவுல பெரிய முக்கியத்துவம் இருக்கு. நீங்க சொன்னது மாதிரி பெரிய ஒரு பணம் நிறைய பொருளக்கூடிய ஏரியா அது. ஸோ பிஎம்சியை யாராவது கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அந்த கட்சிக்கே பெரிய ஒரு பலமும் கிடைக்கும். ஸோ அந்த வகையில சிவசேனாக்கு ட்ரெடிஷ்னலாவே மும்பையில பெரிய பிரசன்ஸ் இருந்திருக்கு. இப்ப அது கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிருக்கு. 2017 கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அவங்க டைரக்டா பிஜேபியோட ஃபைட் பண்றாங்க. சிவசேனா 84 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க, பிஜேபி 82ல ஜெயிக்கிறாங்க. அப்புறம் இப்ப பார்த்தோம்னா இன்னும் மோசமா பெரிய பின்னடைவை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஸோ பாம்பேயை பொறுத்தளவுல சிவசேனாவோட கண்ட்ரோல் கம்மியாகிட்டே இருக்கு. இது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை, நம்ம எதிர்பார்த்ததுதான். இன்ஃபேக்ட் சிவசேனாவும் என்சிபியும் சேர்ந்து, என்சிபி எஸ்பி சேர்ந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஏறக்குறைய 70 இடங்கள்ல அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ வர நம்பர்ஸை பார்க்கும்போது 70 இடங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. இதுவே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா சிவசேனா 2ஆ உடைஞ்சிருக்கு, அதே மாதிரி என்சிபியும் 2ஆ உடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமும் ஓரளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் காங்கிரஸோடைய அலைன்ஸ் இல்ல, காங்கிரஸ் தனியா கண்டெஸ்ட் பண்றாங்க. சோ அவங்களுக்கு நிறைய சைட்ஸ்ல ஓட்டு உடையறத நம்ம பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் ஒரு 70 இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் ஆனா பாம்பேயை பொறுத்தளவுல பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பிஜேபி இப்ப பெரிய ஒரு ஃபோர்ஸா அவங்க எமர்ஜ் ஆகி வந்திருக்காங்க. பிஜேபி ஆளும் கட்சி அப்படின்னும் போது உள்ளாட்சியில அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரியான விதியை தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க. அதே தான் அங்கே அப்ளை இருக்குன்னு பாக்கலாமா? அங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா பாம்பேக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரூல்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும். இப்போ இந்த எலக்டோரல் அலைன்ஸே பாருங்களேன், காங்கிரஸ் பார்ட்டி இவங்களோட சேர்ந்து தான் கண்டெஸ்ட் பண்றாங்க அசம்பிளில. ஆனா இங்க பார்த்தோம்னா பிரிறாங்க. அஜித் பவாரும் அதே மாதிரிதான், அவரு பிஜேபியோட அலைன்ஸ்ல தான் இருக்காரு. ஆனா பிஎம்சின்னு வரும்போது அவரு தனியா கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ 4th கார்னர் ஃபைட்டிங்க அஜித் பவாரும் தனியா கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ எலக்டோரல் டைனமிக்ஸே பார்த்தோம்னா பிஎம்சில மாறுது. அது காரணம் என்னன்னா, சில ஸ்டேட்ஸுக்கு இருக்க பட்ஜெட்டை விட அதிகமான பட்ஜெட் அங்க இருக்கு. பிஎம்சியோட பட்ஜெட்டை பார்க்கும்போது ஏறக்குறைய 80,000 crores வருது. பணம் ஏகப்பட்ட பணம் பொருளுது. நேச்சுரலா பணம் நிறைய பொருளும் போது நிறைய முறைகேடுகள் நடக்கும். லஞ்சம், பணத்தை நிறைய செலவழிக்கிறது, ரவுடிசம் எல்லாமே இருக்கும். ஏகப்பட்ட குழப்பங்கள் அங்க இருக்கும். ஹிஸ்டாரிக்கலா பிஎம்சியை பொறுத்தளவுல ஏன் சிவசேனாவோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்திருக்குன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அரௌண்ட் இந்த 60s பார்த்தோம்னா சிவசேனா பவர்ஃபுல்லா வளர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் வேகமா நடக்க ஆரம்பிக்குது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கக்கூடிய பகுதிகள்லாம் கம்யூனிஸ்டுகள் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் ஸ்ட்ராங் ஆகும்போது கம்யூனிஸ்டுகளை கவுண்டர் பண்றதுக்கு சிவசேனாவை வளர்த்து விடுறாங்க. இந்திரா காந்தி அதை பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிவசேனா அந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பால் தாக்கரே அந்த பகுதியில ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, யூனியன்ஸ்லாம் சிவசேனாவோட கண்ட்ரோல் கீழே போகுது. சிவசேனாவுக்கு யூனியன்ஸ் மேல பெரிய கண்ட்ரோல் இருக்கு. யூனியன்ஸ் மேல உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும்போது நேச்சுரலா இண்டஸ்ட்ரியலிஸ்டுகளோட நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிருவீங்க. ஸோ பாம்பேல தான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இருப்பாங்க. அவங்களோட நீங்க க்ளோஸ் ஆயிருவீங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய பணம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎம்சி பட்ஜெட் பார்த்தோம். பிஎம்சி பட்ஜெட்ல ஏறக்குறைய 50% பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போகும். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட் மாதிரி இங்க பார்க்க கூடாது. தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 10% தான் போகும். அங்க அப்படி கிடையாது, 50% இன்ஃப்ராக்கு போகும். அப்ப இன்னும் நிறைய பணத்தை அவங்க செலவழிப்பாங்க. ஸோ அதனால நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல, பாம்பேல நீங்க ஒரு கவுன்சிலர் ஆயிட்டீங்கனாலே மிகப்பெரிய அதிபரா கோடீஸ்வரனா மாறிடலாம். நீங்க சென்னையில ஆனாலே அப்படிதானே இருக்கு, சென்னையிலயும் அப்படிதான் இருக்கு. ஆனா பாம்பேல இன்னும் மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிகிள் படிச்சேன், பாம்பே லைவ் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல. அதுல 2017 மக்காரட் நவ்ரேக்கர் அப்படின்ற ஒரு பிஜேபிக்காரர் கவுன்சிலர் ஆகிறார். 2017 அவரோட நெட் ஒர்த் பார்த்தோம்னா 6.3 கோடி அவரு அறிவிக்கிறார். அவரு காட்டக்கூடிய அவரோட நெட் ஒர்த் பார்த்தோம்னா 6.3 crores. அதுக்கப்புறம் இப்ப 2026 அவர் சொல்றது என்னன்னா 124 crores அவரோட நெட் ஒர்த்தா இருக்கு. ஸோ அஃபிஷியலா அவர் காட்டக்கூடிய நெட் ஒர்த்தே பார்த்தோம்னா பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
1868% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பாருங்க, ஒரு எலெக்ஷன்ல நீங்க கவுன்சிலர் ஆறீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல உங்களோட நெட் ஒர்த் பார்த்தோம்னா ராபிடா இன்க்ரீஸ் ஆகுது. இவர் ஒரு பிஜேபிக்காரர், இப்ப நான் சொன்னவர். அடுத்தவர் சிவசேனா, ஷிண்டே ஃபேக்ஷன், அவரோட பேர் பார்த்தோம்னா சர்வாகர் அவர் பேரு. ஆமா, SARVAN, சர்வான்கர் அவர் பேர். அவரு 2017ல அவரோட நெட்ஒர்க் பார்த்தோம்னா 9.43 crores இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2000 ஆமா ஏறக்குறைய 10 கோடி 26ல 46.59 crores மாறி இருக்கு. ஸோ 394% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெறும் என்ன ஒரு 8-9 வருஷத்துல ஒரு கவுன்சிலர். ஆமா, கவுன்சிலரோட நெட்ஒர்க் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. அது மாதிரி நிறைய பேரோட பேர் போட்டிருக்காங்க. நீல் சொமாஜியா அப்படின்ற ஒரு பிஜேபிக்காரர், அவருக்கும் பார்த்தோம்னா 2017ல 9.89 crores, 10 கோடி ஏறக்குறைய 10 கோடியா இருந்திருக்கு. அது ஒரு 400% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2026ல. அப்புறம் டெஜஸ்வி அப்படின்ற இன்னொரு பிஜேபிக்காரர் 2017ல அவருக்கு 25 lakhs இருந்திருக்கு. 2026ல அவருக்கு 5.15 crores மாறி இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு பல மடங்குகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரியான வளர்ச்சி வேற எங்கேயும் நடக்காது. இதெல்லாம் பாம்பேல தான் நடக்கும். ஸோ பாம்பே வந்து ஒரு லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் வாங்கல, அது நம்ம அரசியல்வாதிகளுக்கு கரெக்டா பொருந்தும். அரசியல்வாதிகளோட செல்வம் பார்த்தோம்னா பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஆர்டிகிள் எனக்கு படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க பணம் வந்து பொருளுது பாருங்க. இப்போ ஒரு கவுன்சிலரே இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, ஒரு மாநகராட்சி மேயரா வந்தாங்க அப்படின்னா அவங்க ஆமா முதலமைச்சர், MLA எங்கேயோ போகுமே. ஆமா. ஸோ அதனாலதான் பாம்பே உங்களுக்கு முக்கியம், BMC அதனாலதான் உங்களுக்கு முக்கியம். BMC உங்க கண்ட்ரோல்ல இருந்தாச்சுன்னா உங்க பார்ட்டிக்கே பெரிய ஒரு ஹோல்டு கிடைக்கும். நீங்க இண்டஸ்ட்ரீஸை கண்ட்ரோல் பண்ணலாம், அங்க இருக்க முதலாளிகள்ட்ட இருந்து நிறைய பணம் வாங்கலாம். கவர்மெண்ட்டும் நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்றாங்க. 80,000 crores என்ன ஆச்சு? அப்புறம் நீங்க ஏகப்பட்ட உங்களுக்கு ஒரு 40% 30% கமிஷன் அடிப்பீங்க அதுல. அப்ப இந்த பணம் உங்களுக்கு கைக்கு வரும்போது உங்க பார்ட்டிக்கு அந்த மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிடும், உங்க பார்ட்டி ரொம்ப செழிப்பா இருக்கும். ஆனா இப்ப சிவசேனாவை பொறுத்தளவுல பாம்பேல அவங்களோட கண்ட்ரோல் வீக் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மாதிரி அது ஸ்ட்ராங்கா இல்ல. உடைஞ்சதுனால, உடைகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னு பார்க்கலாம். 2017லயே சிவசேனா கண்ட்ரோல் மெயின்டைன் பண்றாங்க, 84 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. பிஜேபி 82ல ஜெயிக்கிறாங்க, 82 இடங்கள்ல பிஜேபி ஜெயிக்கிறாங்க. சோ பிஜேபிக்கும் சிவசேனாவுக்கும் இருந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 2017லயே கம்மியாயிருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு மைனர் ஃபோர்ஸா தான் இருந்தாங்க, 20-30 இடங்கள்ல ஜெயிப்பாங்க பிஜேபி. ஆனா 2017ல இருந்து பார்த்தோம்னா பிஜேபி ஒரு மேஜரான ஃபோர்ஸா மாறிட்டாங்க. சோ பிஜேபி தான் சிவசேனாவுக்கு முக்கியமான எதிரின்ற மாதிரி 17லயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கட்சியும் ரெண்டா உடைக்கிறாங்க. கட்சியை ரெண்டா உடைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு சிவசேனா பார்த்தோம்னா ரொம்ப வீக்கான பொசிஷன்ல இருக்காங்க. சிவசேனாவுக்கு இருக்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய புதுசா நிறைய அரசியல் மாற்றங்கள்லாம் நடந்திருக்குல்ல, நிறைய கட்சிகள்லாம் உடையுது. இதெல்லாம் என்ன பண்ணுது, சிவசேனாவுக்கு புதுசா இன்னொரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. சிவசேனாவுக்கும் பிரச்சனையை கிரியேட் பண்ணுது, காங்கிரஸுக்கும் பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. காங்கிரஸ் அலைன்ஸ் உடையுது. இப்ப நேச்சுரலா பார்க்கும்போது நிறைய பேர் வந்து காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்க. காங்கிரஸ் தேவையில்லாம சிவசேனாட்ட போய் நிறைய இடங்கள்லாம் கேட்கறாங்க, அதனாலதான் அலைன்ஸ் உடஞ்சிருச்சு, கொஞ்சம் ரீசனபிளா இருக்கணும். ஆக்சுவலா அது காரணம் கிடையாது. இப்ப பொலிட்டிக்ஸே இங்க மாறிடுச்சு. காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல அவங்க கொஞ்சம் லிபரல் பார்ட்டி பிளஸ் நேஷனல் பார்ட்டி. இப்ப சிவசேனா ரெண்டா உடஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒரு சைடு அந்த ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் ஏக்நாத் ஷிண்டே எடுத்துட்டாரு. ஏன்னா அவரு தானே பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருக்காரு. சோ அந்த ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் அவருக்கு தான் கரெக்டா ஃபிட் ஆகும். அப்ப வேற என்ன அரசியல் பாக்கி இருக்கு சிவசேனாவுக்கு? ஒரு இனவெறி அரசியல் தான் அவருக்கு, அடையாள அரசியல் மட்டும்தான், மராத்தி ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் மட்டும்தான் இப்ப சிவசேனா கையில எடுக்கலாம். அதை எடுக்கிறாங்க, இனவெறி அரசியலா தான் அதை கட்டமைக்கிறாங்க. ஆமா, அது அஃப்கோர்ஸ் ஆமா. ஆனா எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண அதே ஸ்டைல்ல எடுக்கிறாங்க. சோ இப்ப என்ன பண்றாரு உத்தவ் தாக்கரே, அவரோட கசினோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாரு, ராஜ் தாக்கரேயோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாரு. ராஜ் தாக்கரேயோட நீங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா காங்கிரஸ் பார்ட்டியால அவங்க கூட இருக்க முடியாது. ஏன்னா ராஜ் தாக்கரேவை பொறுத்தளவுல அவரு வெளியூர்காரங்களுக்கு எதிரான ஒரு ஆள். தமிழ்ஸ் அசிங்கமா பேசுறது, நார்த் இந்தியன்ஸ் அசிங்கமா பேசுறது, ஓப்பனா அவங்களுக்கு எதிராக போகக்கூடிய கேரக்டர். உத்தவ் தாக்கரே அப்படி பேச மாட்டார். உத்தவ் தாக்கரே அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போக மாட்டார். இப்ப அதான் நம்ம வந்து சிவசேனாவோட ஹிஸ்டரியை நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த மராத்தி அடையாள அரசியல் பண்ணக்கூடிய கட்சியா இருக்காங்க, அடிதடி அரசியல் இதெல்லாம் பண்றாங்க. அப்புறம் 80ஸ்க்கு அப்புறம் ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் வளர ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்றாங்க, சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அடையாள அரசியலை கொஞ்சம் அப்படி கம்மி பண்ணிட்டு ஹிந்துத்துவ கொஞ்சம் உள்வாங்க ஆரம்பிக்கிறாங்க.
எயிட்டிஸ்ல அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, 90ஸ்லயும் பண்றாங்க. அது சூப்பரா அவங்களுக்கு கை கொடுக்குது. 90ஸ்ல பவரை கேப்சர் பண்ணிடுறாங்க. சிவசேனா சிஎம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. மனோகர் ஜோஷி வந்து சிவசேனா கட்சிக்காரர் தான். 95ல அவர் சிஎம் ஆனார் நினைக்கிறேன். 90ஸ்ல அவர் சிஎம் ஆனார். மனோகர் ஜோஷி பார்த்தோம்னா இவரு பால் தாக்கரேக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர், அவரோட நம்பிக்கைக்குரியவர். ஸோ அவரு சிஎம் ஆகிறார். ஸோ அந்த ஹிந்துத்துவா ஒரு வேவ் வருது பாருங்க, அது பெரிய லெவல்ல சிவசேனாவை ஹெல்ப் பண்ணுது. அப்ப நீங்க பாஜகவோட அலைன் ஆகணும்னா நார்த் இந்தியன்ஸுக்கு எதிராலாம் பெருசா பேச முடியாது. ஏன்னா பாஜக ஒரு நேஷனல் பார்ட்டி. அப்ப சிவசேனா என்ன பண்றாங்க, அடக்கி வாசிக்கிறாங்க, ஹிந்துத்துவாவை பேச ஆரம்பிக்கிறாங்க, அந்த நேஷனலிசம் பேசுறது, மராத்தி அடையாள அரசியல் பேசுறதெல்லாம் கம்மி பண்றாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு, ஹிந்துத்துவா பொலிட்டிக்ஸ் அங்க போயிருச்சு, ஏக்நாத் ஷிண்டே கைக்கு போயாச்சு. அப்போ உங்ககிட்ட வேற என்ன அரசியல் இருக்கு? அடையாள அரசியல் மட்டும்தான் நீங்க பேசணும், மராத்தி அரசியல் மட்டும்தான் பேசணும். மராத்தி அரசியலை மட்டும் பேசணும், கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுவோம், டோசேஜை ஏத்தும் அப்படின்றதுக்காக நீங்க ராஜ் தாக்கரே உள்ள கொண்டு வரீங்க. ராஜ் தாக்கரே நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி மாட்டீங்க. காங்கிரஸ் பார்ட்டி நேஷனல் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட்டு போடுறவங்க தமிழர்கள், நார்த் இந்தியன்ஸ், இவங்கெல்லாம். சோ அவங்க கடுப்பாயிருவாங்க. அது போக போன எலெக்ஷன்லயே காங்கிரஸ் ஓட்ஸ் சிவசேனாக்கு டிரான்ஸ்பர் ஆகல பெருசா. எப்பவுமே பெருசா டிரான்ஸ்பர் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி நார்த் இந்தியன்ஸ், தமிழ்ஸ் எல்லாம் இருப்பாங்க காங்கிரஸுக்கு. அவங்க சிவசேனாவை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. சோ அலைன்ஸ் வச்சாலுமே காங்கிரஸ் ஓட் பெருசா டிரான்ஸ்பர் ஆகாது. அப்புறம் இப்ப இருக்க சிக்கல் என்னன்னா, காங்கிரஸால அலைன்ஸும் வைக்க முடியாது. ராஜ் தாக்கரே இருக்கிற இடத்துல காங்கிரஸ் போய் அலைன்ஸ் வைக்க முடியாது. சோ இப்ப இந்த கட்சி உடைச்சாங்க பாஜக. அது இன்னொரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. சிவசேனா உதய் தாக்கரே ஃபேக்ஷனையும் காங்கிரஸையும் உடைக்குது. இது அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் அந்த விஷயமும் பார்த்தா நடக்குது, ஒரு பை ப்ராடக்டா அதுவும் நடக்குது. ஸோ இப்ப அங்க பொலிட்டிக்ஸ் பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இது நிஜமாவே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். ஏன்னா சிவசேனா உதய் தாக்கரே ஃபேக்ஷனை பொறுத்தளவுல, சிவசேனா யூபிடியை பொறுத்தளவுல அந்த அலைன்ஸ் இப்பவும் ஏறக்குறைய ஒரு 70 சீட்ஸ்ல அவங்களுக்கு வர முடியுதுன்னா பெரிய விஷயம். காங்கிரஸ் தனியா 10 சீட்ஸ் அவங்க ஜெயிப்பாங்கன்னு காட்டுது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாஜக டஃபை கொடுத்துருப்பாங்க. அது அலைன்ஸ் பொருந்துமான்னு தெரியல, ஜெல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் தனியா இருந்தே அவங்க 70 பிடிச்சதுன்றது பாம்பேல அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹோல்டு இருக்குன்றத காட்டுது. இப்பவும் பாம்பேல அவங்க ஒரு மேஜர் ஃபோர்ஸா தான் இருக்காங்க. 2ஆ உடைச்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் அங்க நடக்கும் போதும் அவங்களால இந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுது. ஓகே, ஒரு இப்ப காங்கிரஸுக்கு பிஜேபி வீழ்த்துறதா நோக்கமாக இருந்திருந்தா அவங்க உத்தவ் தாக்கரே கூட வந்து போயிட்டு குறைந்தபட்சம் ஒரு மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி போட்டு, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி போட்டு அவங்க கூட்டணி வச்சு பிஜேபியை வீழ்த்திருக்கலாம் மும்பைல. ஆனா அவங்களுடைய நோக்கம் பிஜேபி வீழ்த்துற மாதிரி தெரியலையே. காங்கிரஸுடைய நோக்கம் தனியா போய் நின்று 10 சீட்டு வின் பண்றதுல என்ன இருக்கு? இல்ல, அவங்களால அலைன்ஸே வைக்க முடியாது. அதான் என்னோட பாயிண்ட். காங்கிரஸ் பார்ட்டி சிவசேனாவோட போய் அலைன்ஸ் வச்சாங்கன்னா அவங்களோட கேடர்ஸ் எல்லாம் போயிருவாங்க, ஓட் போட மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கு மெயினா ஓட்டு போடுறது நார்த் இந்தியன்ஸும், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மற்ற தமிழ்ஸ், இந்த மாதிரியான லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சிவசேனாவையும் அப்புறம் ராஜ் தாக்கரேவோட கட்சி இருக்குல்ல, எம்என்எஸ் கட்சியும் பார்த்து பயந்து தான் அவங்க காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஓட் போடுறது. காங்கிரஸ் பார்ட்டி ஒரு லிபரல் பார்ட்டி அப்படின்றதுக்காக தான் ஓட் போடுறாங்க. சோ இப்ப நீங்க சிம்பிளா நீங்க எடுத்துக்கோங்க, பாம்பேல மட்டும் ஏன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க சிவசேனா? நான் சொன்ன மாதிரி இந்த யூனியன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரைட்டு. அதையும் தாண்டி பாம்பேல வெளியாட்கள் நிறைய பேர் உள்ள வராங்க இல்லையா? பாம்பே வந்து ஒரு பெரிய ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. ஸோ வெளியாட்கள் நிறைய பேர் பாம்பேக்கு வரும்போது அப்ப என்ன ஆகும், நேச்சுரலா மராத்திஸ் அங்க போல்ரைஸ் ஆயிடுவாங்க. ஸோ மராத்தி போல்ரைசேஷன் அங்க நடக்கும்போது அது சிவசேனாவுக்கு வசதியா இருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க எம்என்எஸ் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க. அப்ப அந்த இடத்துல மராத்தி போலரைசேஷன் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மற்ற லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருப்பாங்கல்ல, அவங்களும் போலரைஸ் ஆகி தானே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல மராத்திஸை பார்த்து. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ் பார்ட்டி மாதிரியான கட்சிக்கு அவங்க மைக்ரேட் ஆகுறாங்க. சோ இப்ப காங்கிரஸ் பார்ட்டி டைரக்டா போய் ராஜ் தாக்கரேவோடையும் உதய் தாக்கரேவோடையும் அலைன்ஸ் வைக்கும் போது, உத்தவ் தாக்கரே பிரச்சனை இல்லை, நான் ஏற்கனவே சொன்னா கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிட்டாங்க. ஆனா ராஜ் தாக்கரே அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. சோ இப்ப இது நடந்ததுன்னா காங்கிரஸ் பார்ட்டியோட கோர் ஓட் பேஸ் அடி வாங்கும். சோ அதனால காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல லோக்கல் லீடர்ஸ் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பாம்பேல இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸுக்கு நம்ம தனியாவே கண்டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அங்க சேர்ந்தாச்சுன்னா என்னோட லோக்கல் அரசியல் அடிபட்டு போயிடும். ஏன்னா அவன் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருப்பான்ல, இவன் இருந்து அவனை பாதுகாக்கணும்னு சொல்லி அவன் அரசியல் பண்ணிருப்பான். அந்த அரசியல் இப்ப உடையது இல்லை அவனுக்கு அங்க. சோ அதனால அது வந்து அவங்களுக்கு செட் ஆகல. சோ இந்த ஒரு
புது ஒரு அவுட்கமும் பார்த்தோம்னா இப்ப இங்க வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களை வந்து ஒற்றுமைப்படுத்தி பிஜேபியும் சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேவுடைய அந்த ஃபேக்ஷனும் வந்து ஒற்றுமைப்படுத்தி அவங்க அரசியலை மேற்கொள்றாங்க. இன்னொரு பக்கம் மராட்டி அரசியலை வந்து முன்வைத்து உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரே, என்சிபி சரத்பவார் ஃபேக்ஷன் இவங்க வந்து அதை குறி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினரோட ஓட்டு அதை வந்து காங்கிரஸ், விபிஏ இவங்கெல்லாம் வந்து குறி வச்சு அதை கார்னர் பண்ணி எலெக்ஷனை கண்டக்ட் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க இதை? நான் பார்த்த அளவுல பெருசா காங்கிரஸ் பார்ட்டி ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரியல. ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸை பெருசா ஃபோக்கஸும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிஜேபி ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்கனாலே ஈஸியா ரிலிஜியஸ் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து காங்கிரஸ் பார்ட்டிக்கு அது வந்துடும். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பெரிய அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, நீங்க ரிலிஜியஸ் மைனாரிட்டிக்கு பெருசா சலுகைகளும் செஞ்சு தர வேண்டியது இல்லை, நிறைய சீட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிஜேபி இருந்தாலே நேச்சுரலா அந்த ஓட்ஸ் உங்ககிட்ட வந்துடும். ஆனா காங்கிரஸ் பார்ட்டி நீங்க சொன்னது போல, நீங்க சொன்ன மற்ற கட்சிகள் பார்த்தோம்னா தலித் ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கட்சிகளும் அவங்களோட இருக்காங்க. தலித் ஓட்ஸையும் காங்கிரஸ் பார்ட்டி ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் தலித்ஸ் வந்து பிஜேபி பக்கமோ அல்லது உத்தவ் தாக்கரே பக்கமோ வந்து போல அப்படின்றது காட்டுதா? 10 சீட்டு வின் பண்றாங்கல்ல காங்கிரஸ் கூட்டணி, 10 தானே ஜெயிச்சிருக்காங்க. சோ அப்படி முழுசா இங்க வந்திருக்குன்னு பார்க்க முடியாதுல்ல. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி அதை ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா காங்கிரஸ் பார்ட்டியோட மெயின் டார்கெட் வந்து நார்த் இந்தியன்ஸ் அப்புறம் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் வந்து காங்கிரஸ் பார்ட்டியோட மெயின் டார்கெட். அது காரணம் என்னன்னா, பாம்பேயை பொறுத்தளவுல மராத்தி போலரைசேஷன் நடக்கும்போது அவங்களுக்கு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ அதனால அவங்கள ஈஸியா அவங்களால வாங்க முடியுது. ரெண்டாவது, காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல ஓவராலா நேஷனல் லெவல்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல இந்தியன் ரூலிங் கிளாஸோட ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா காங்கிரஸ் பார்ட்டி இருந்தாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான கம்யூனிட்டிஸ் இருப்பாங்களே இந்தியாவில், அவங்க ஃபுல்லா காங்கிரஸ் பார்ட்டி தான் ஒரு காலத்துல பேக் பண்ணாங்க 90ஸ்க்கு முன்னாடி வரைக்கும். 90ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த பவர்ஃபுல் கம்யூனிட்டிஸ்லாம் பிஜேபி பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான பவர்ஃபுல்லான பினான்சியல் பவர் அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்லாம் பிஜேபி பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூஸ்வலா இந்த மாதிரியான சூழல் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சிகள் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவாங்க. அப்ப டக்குன்னு தலித் பாசம்லாம் வரும். அதுக்கப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி பார்த்தோம்னா தலித்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய லோக்கல் லெவல்லையும் சரி நேஷனல் லெவல்லையும் சரி தலித் லீடர்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பவர்ஃபுல் கம்யூனிட்டிஸ்லாம் காங்கிரஸ் விட்டு வெளியேறிட்டாங்க. ஸோ பாக்கி யார் இருக்காங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அரசியல் பண்ணலாம். ஏன்னா போனவங்களை திரும்பி உள்ள கொண்டு வர முடியாது, இவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அரசியல் பண்ணலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் பார்ட்டி அதை பண்றாங்க. நிறைய ஸ்டேட்ஸ்லயும் அதை பண்றாங்க, நேஷனல் லெவல்ல பண்றாங்க. ஸோ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா கொஞ்சம் மேபி இங்கேயும் அது லீக் ஆகலாம். ஏன்னா நீங்க பின்னடைவுல இருக்கும்போது கிடைக்கிற விஷயத்த உள்ள கொண்டு வந்து அகாமடேட் பண்ணணும்னு தான் எல்லா கட்சியுமே நினைப்பாங்க. ஸோ அதை தான் அவங்களும் பண்றாங்க. பட் அதை தாண்டி மோஸ்ட்லி காங்கிரஸ் பார்ட்டி ஒரு நேஷனல் பார்ட்டியா இருக்கிறனால அவங்களுக்கு நார்த் இந்தியன் ஓட்ஸ் உள்ள வருது. அங்க பாம்பேல நார்த் இந்தியன் ஓட்ஸ் ரொம்ப கணிசமான நம்பர்ல இருக்கக்கூடிய ஓட்ஸ். நிறைய பகுதிகளில் ஹிந்தி பேசக்கூடியவங்க, தமிழ் பேசக்கூடியவங்களும் அங்க நிறைய இருக்காங்க. 3-4% தமிழ் பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ சில வார்டுகள்ல அவங்க பவர்ஃபுல்லான ஃபோர்ஸா இருப்பாங்க, டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாங்க. ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பண்றாங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் பெருசா பொருளக்கூடிய ஏரியா, கவுன்சிலர்ஸ்லாம் பெரும் பணக்காரர்களா இருப்பாங்க. கவுன்சிலர்ஸ்லாம் பெரும் பணக்காரர்களா அங்க இருக்காங்கனாலே நேச்சுரலா அவங்களோட அஜெண்டா என்னவா இருக்கும்னா, என்னோட ஓட்ஸை நான் தக்க வச்சுக்கணுன்றது அவங்களோட அஜெண்டாவா இருக்கும். ஸோ நேஷனல் லெவல்ல நம்ம பாஜகவை தோக்கடிக்கணும் அப்படின்றதுலாம் அவங்க அஜெண்டாவா இருக்காது. ஒண்ணுலோ நான் தோக்குறேன்னா என் ஓட்ஸை எப்படி மற்றவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து நான் காசா பார்க்கலாம்னு யோசிப்பாங்க. இல்லைன்னா ஓவராலா நம்ம தோர்த்தாலுமே இந்த பகுதி என் கண்ட்ரோல்ல இருக்கு, அங்க மட்டும் நான் ஜெயிச்சுட்டு போறேன் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ காங்கிரஸோட லோக்கல் லீடர்ஷிப் பாம்பேல இந்த அலைன்ஸுக்கு அவங்க விருப்பப்படலை. சிவசேனாவோட போறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா சிவசேனாவோட போயாச்சுன்னா காங்கிரஸோட கோர் பொலிட்டிக்ஸ் அடி வாங்கி. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஒரு சிக்கல். இது ஒரு நேச்சுரலான அவுட்கம் தான். சிவசேனா யூபிடிக்கும் வேற வழி கிடையாது, காங்கிரஸுக்கும் வேற வழி கிடையாது. சிவசேனா யூபிடிக்கும் அந்த மராத்தி அரசியலை கையில் எடுத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இந்துத்துவ பொலிட்டிக்ஸ் கையை விட்டு போயாச்சு. அப்ப இதை கையில அக்ரெசிவா எடுக்கும்போது காங்கிரஸ் பார்ட்டிக்கு வேற வழி இல்லை, காங்கிரஸ் பார்ட்டியும் ரிவர்ஸ் போய் தான் ஆகணும்.
இப்போ காங்கிரஸ் பார்ட்டிக்கான அந்த ஸ்பேஸே இல்லை அப்படின்றீங்களா? இது மும்பையில் மட்டுமா இல்ல இந்தியா முழுக்க இதுதான் காங்கிரஸோட நிலையா? அவங்களுக்கு பாவம் ஸ்பேஸ் கம்மியாயிட்டு தான் கம்மியாயிட்டு இருக்கு. ஓவரால் நேஷனல் பார்ட்டிஸ் நம்ம பார்க்கணும்ல, அவங்களோட ஸ்பேஸ் கம்மியாயிட்டு தான் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்ப ஒரு கட்சி நேஷனல் லெவல்ல ஜெயிக்கணும்னா ஆளும் வர்க்கத்தோட சப்போர்ட் வேணும். ஆளும் வர்க்கத்தோட சப்போர்ட் இருக்கும்போது தான் உங்களுக்கு அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். சில நேரங்கள்ல ஆளும் வர்க்கம் மாறும். தமிழ்நாட்டுல ஒரு 70 இயர்ஸ்க்கு முன்னாடி வேற ஒரு ஆளும் வர்க்கம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் புதுசா இன்னொரு ஆளும் வர்க்கம் எமர்ஜ் ஆகுது. அப்படி எமர்ஜ் ஆகும்போது அரசியல் மாற்றமும் ஏற்படுது. ஆனா எது என்னவோ ஆளும் வர்க்கத்தோட சப்போர்ட் இருந்தாதான் அவனால பொலிட்டிக்கல் பவரை கேப்சர் பண்ண முடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் பேக்கிங் கம்யூனிட்டிஸ் சில கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க. நேஷனல் பார்ட்டிக்கும் இருப்பாங்க, ரீஜனல் பார்ட்டிக்கும் இருப்பாங்க. அந்த பேக்கிங் கம்யூனிட்டிஸ் ஆளும் வர்க்கமா இருக்கும் போதுதான் நீங்க பவரை கேப்சர் பண்ண முடியும். ஸோ காங்கிரஸ் பார்ட்டி கையில இப்ப ஆளும் வர்க்கம் இல்லை. இந்தியாவோட ஆளும் வர்க்கம் பார்த்தோம்னா காங்கிரஸ் பார்ட்டி கையை விட்டு மீறி போயிட்டாங்க. 90s வரைக்கும் இந்தியால இந்த ஓல்டு எலிட் இருந்தாங்கல்ல, அது மாதிரி 90ஸ்க்கு அப்புறம் ஒரு புது எலிட் உருவாகுறாங்க. குளோபலைசேஷனுக்கு அப்புறம் புது பணக்காரர்கள் நிறைய பேர் உருவாகுறாங்க. அவங்க பிஜேபியை பேக் பண்றாங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டியால அந்த விஷயங்கள் பண்ண முடியல. ஸோ காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல இப்ப முற்போக்கான கட்சியா எமர்ஜ் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒடுக்கக்கூடிய அக்ரஸிவான கட்சியா இருந்த காங்கிரஸ் இப்ப கொஞ்சம் ப்ராக்ரஸிவான விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பண்ணுவதன் மூலமா காங்கிரஸ் தாக்கு பிடிக்கலாம், சர்வைவ் ஆகலாம். ஆனா திரும்ப அதிகாரத்தை கைப்பற்றுவது கஷ்டம். நான் சொன்ன மாதிரி திரும்ப நீங்க அதிகாரத்தை கைப்பற்றணும்னா ஏதோ ஒரு ஆளும் வர்க்கம், இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் உங்களை சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா நாளைக்கு சோசியல் சேஞ்ச் ஏற்பட்டு புது ஆளும் வர்க்கம் உருவாகும்ல, அந்த ஆளும் வர்க்கம் உங்களை பேக் பண்ணும். ஸோ ஒன்லோ இன்னைக்கு இருக்கிற ஆளும் வர்க்கம் உங்களை பேக் பண்ணும், இல்லைன்னா நாளைக்கு எமர்ஜ் ஆகி வரக்கூடிய அந்த ஆளும் வர்க்கம் உங்களை பேக் பண்ணும். இது ரெண்டு நடந்தாதான் உங்களுக்கு பவருக்கு வர முடியும். ஆனா ரெண்டும் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள அந்த உருவாக போகக்கூடிய அந்த புது ஆளும் வர்க்கத்தை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு கரிஸ்மா இல்லை, டல்லா இருக்காங்க. ஸோ அதனால இது ரெண்டுமே நடக்கிறது கஷ்டம். அதை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் பார்ட்டி பவருக்கு வரதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, நிறைய விஷயங்களை மூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.